Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும் முதற்கட்டமாக தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் 11ஆம் தேதியும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் அக்டோபர் 10ஆம் நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் அக்டோபர் 17 என்றும் வேட்புமனு மறுபரிசீலனை அக்டோபர் 18 என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 20ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. முழு விவரத்தை சொல்லுங்க. வட இந்தியாவிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களில் முன்னணியில் திகழ்வது பீகார். பீகார் மாநிலத்திலே 7.42 கோடி வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலிலே வாக்களிக்க உள்ளனர். இதற்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே சிறப்பு தீவிர வேட்பாளர் பட்டியல் சீராய்வு காரணமாக கடும் சர்ச்சை ஏற்பட்டது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது தொடர்பான வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. நாளை அது தொடர்பான விசாரணையும் நடைபெற உள்ளது. இத்தகைய சூழலில்தான் இன்று தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் அட்டவணையை அறிவித்திருக்கிறது. பீகார் மாநிலத்திலே 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று நவம்பர் 14ஆம் தேதியன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி 2 நாட்களிலே வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கைக்கு பிறகு வேட்பாளர் பட்டியலில் யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்திலிருந்து 10 தினங்களுக்குள் தங்களுடைய கோரிக்கை மனுவை மாவட்ட அதிகாரிக்கு அனுப்பலாம். மாவட்ட அதிகாரியின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என்றால் மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் மனு அனுப்பலாம். அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்புக்கு பிறகு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வேட்பாளர் பட்டியலிலே உடனடியாக மாற்றங்களை செய்வது வாய்ப்பு இல்லை. ஆகவே எஸ்ஐஆர் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்திருந்தால் வேட்பாளர்கள் யாருடைய ஆதரவாளர்களோ தங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கிறது என அவர்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே அந்த மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் அனைவரும் தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்க வேண்டும் என இன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் பீகார் தேர்தலிலே பல்வேறு வசதிகள் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகின்றன எனவும் பின்னர் அது நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வாக்குப்பதிவு செய்ய வருபவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிப்பிடம் போன்ற வசதிகள், அதை தவிர மொபைல் போனை வைத்துவிட்டு சென்று வாக்களித்துவிட்டு திரும்பிய பிறகு எடுத்துக்கொள்வதற்கான வசதி ஆகியவையும் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அமைதியான முறையிலே அனைவரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்யும் வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்ஐஆர் காரணமாக சர்ச்சை தொடர்வதால் இந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் பல்வேறு விமர்சனங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை நீதிமன்றத்திலும் சரி, பின்னர் தேர்தல் நடைபெறும் சமயத்திலும் சரி, தொடர்ந்து சர்ச்சைகள் பீகார் சட்டமன்ற தேர்தலிலே தொடர்வதற்கான சூழலை தற்போது அரசியல் ரீதியாக தீவிரமடைந்து வருகிறது. கணபதி, நீங்க குறிப்பிட்ட மாதிரி பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற சர்ச்சை எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினைகள் ஆற்றி வரக்கூடிய இந்த வேளையில தற்போது பீகார் மாநிலத்திற்கான தேர்தல் அட்டவணை வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எவ்வாறு இருக்கும் தேர்தல் களம் பீகார்லன்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக பீகார் மாநிலத்திலே தேர்தல் களம் ஏற்கனவே பரபரப்பாக இருக்கிறது. ஒருபுறம் பாரதிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி
அந்த கூட்டணியிலே லோக் ஜனசக்தி போன்ற பல்வேறு கட்சிகளும் இருக்கிறார்கள். இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா, குஷ்வாகா போன்றவர்களும் அந்த கூட்டணியிலே இணைந்து தேர்தல் பிரச்சாரத்திலே ஏற்கனவே தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பீகாருக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக அறிவித்திருக்கின்றன. குறிப்பாக மகளிருக்கு சுய தொழில் தொடங்குவதற்காக 75 லட்சம் மகளிருக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் வீதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டும் இருக்கிறது. இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக செய்வது சரியா என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. எதிர்த்தரப்பிலே ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்கின்றன. 2 கூட்டணிகளுமே தீவிரமான போட்டியில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி மற்றும் அசாதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி ஆகியவையும் களத்தில் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே மஜ்லிஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த முறை தனியாகவே போட்டியிடுமா அல்லது கூட்டணியில் இணையுமா என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி மிகவும் பரபரப்பான சூழலில் தான் இன்று தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் ஏற்கனவே பீகாரில் நடந்து கொண்டிருக்கிறது என்று கருதப்படுகிறது. பீகாருக்கான தேர்தல் அட்டவணை வெளியாகி இருக்கிறது. பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி கணபதி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.